பார்க்க போறது ஒரு நவீன காலத்துக்கு கதை. நம்மளோட வேகமான டிஜிட்டல் உலக லட்சியங்களுக்கும் நம்மளோட விலைமதிப்பில்லாத மனித உறவுகளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போராட்டத்தை பற்றிய கதை இது. இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதையோட மையமே. சொல்ல போனா இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? சரி, வாங்க நம்ம கதையோட ஹீரோ ரெஹானை போய் பார்க்கலாம். அவன் ஒரு திறமையான லட்சியம் நிறைஞ்ச ஆட்டோமேஷன் கோச். ஆனா வெற்றிங்கிற அந்த முடிவே இல்லாத ஓட்டத்துல சிக்கி ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கான். இப்போ இருக்கிற நிறைய யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த சீன் ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சுத்தி வேலை, டென்ஷன், ஆனா மனசுக்குள்ள ஒரு விதமான தனிமை. அவன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த ப்ரொஃபஷனல் பிரஷர், அந்த டென்ஷன் நல்லாவே தெரியுது. இதுதான் அவனோட உலகமா இப்போதைக்கு இருக்கு. சரி, இந்த வேலை, இந்த பிரஷர், இந்த டிஜிட்டல் கூச்சலுக்கு நடுவுல ஒரு சின்ன அன்பு நுழைஞ்சா என்னாவும் பாருங்க. ஒரு பக்கம் ரெஹானோட அந்த வேகமான டிஜிட்டல் உலகம், இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவோட அந்த அமைதியான எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு. ஒரே ரூம்குள்ள ரெண்டு உலகமும் ஒன்னோட ஒண்ணு மோதுது. அந்த ஒரு நொடியில ரெஹானோட எரிச்சல் அன்பை ஜெயிச்சிடுது. கதையோட முக்கியமான திருப்பமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட இந்த பிஸி லைஃப் ஸ்டைலுக்காக நாம கொடுக்கிற விலை இதுதானா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட சின்ன சின்ன உணர்வுகளை கூட நம்ம கவனிக்காம போயிடுறோமோ? ஓகே, இப்பதான் கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரும். சில சமயம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தெளிவு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சின்ன டிஜிட்டல் கவனச்சிதறல்ல இருந்து கூட வரலாம். சும்மா போனை நோண்டிட்டு இருக்கும் போது இந்த ஒரு வரி அவன் கண்ணுல படுது. பட்ட அடித்த செகண்ட் அவனால நகர முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிடுச்சு. பாருங்க, ஒரு மாடர்ன் டிவைஸ் வழியா வந்த ஒரு பழங்காலத்து ஞானம் அவனோட மனசுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பத்தையும் உடைச்சு ஒரு ஆழமான தெளிவை கொடுக்குது. இதுதான் அந்த மாற்றம். ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு, ஒரு தெளிவு கிடைச்சிடுச்சுன்னா அது வெறும் ஃபீலிங்கோட நின்றுடக்கூடாது இல்லையா? அது ஒரு அர்த்தமுள்ள செயலா மாறணும். அப்போதான் அது முழுமையடையும். அது இப்போ எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்போ ரெஹானோட மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி நடக்குது, ஒரு ரீஇவாலுவேஷன். எது நிஜமான ப்ரையாரிட்டின்னு அவன் யோசிக்கிறான். அந்த வேலை டென்ஷனா இல்ல இந்த அன்பு தானா? இதோ கதையோட கிளைமேக்ஸ் இதுதான். அவன் எந்த ஒரு பிஐபி சர்வீஸை விடவும் இதுதான் உண்மையான சேவைன்னு அவனுக்கு புரியுது. அவனோட மொத்த மனமாற்றத்தையும் காட்டுற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு செயல் இது. இந்த சாரி வெறும் கில்ட்ல இருந்து வரல, அவனுக்கு கிடைச்ச அந்த புது தெளிவுல இருந்து வருது. இது எந்த பிசினஸ் டீலை விடவும் ரொம்ப முக்கியமான ஒரு கனெக்ஷன். அப்போ இந்த ரெஹானோட கதை வெறும் ஒரு எமோஷனல் ஸ்டோரி மட்டும் இல்ல, இது நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான பிரின்சிபிளே நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற மைய கருத்து இதுதான். வளர்ச்சிக்கு முன்னாடி தெளிவு வேணும். நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவே இல்லாம நாம அடையிற எந்த வளர்ச்சியுமே நிலையா இருக்காது. இத நாம ரெண்டு ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம். முதல் ஸ்டெப் அடித்தளம். அதாவது ரெஹானுக்கு கிடைச்ச மாதிரி மனுஷங்க கிட்ட இருந்தும் நம்மளோட உள் மனசுல இருந்தும் கிடைக்கிற ஒரு தெளிவு. ரெண்டாவது ஸ்டெப் செயல். அந்த தெளிவோட நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் நமக்கு உண்மையான ஒரு அர்த்தமுள்ள வளர்ச்சியை கொடுக்கும். கடைசியா ரெஹானோட கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில இந்த டெக்னாலஜி எல்லாம் தாண்டி இப்போதைக்கு நமக்கு உண்மையாவே தேவைப்படுற முக்கியமான ஆட்டோமேஷன் என்ன? ஒருவேளை அது அன்பையும் அக்கறையையும் யோசிக்காம தானா வெளிப்படுத்துற ஒரு சிஸ்டமா இருக்குமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.